சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை வரவேற்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 7வது வசனத்தை மையமாக வைத்து தொடர்ச்சியாக நாம் தியானித்து வருகிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். வேதம் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து, ஆசீர்வாதங்களை கிறிஸ்து இயேசு நமக்காக சம்பாதித்து வைத்த ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் ஒவ்வொரு வாரமும் சொன்னதை மறுபடியும் ரிப்பீட் பண்ண விரும்பவில்லை. வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? எபேசியர் 6வது அதிகாரத்தில் 2 காரியங்களில் ஒன்றை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தில் ஜெயித்து நான் வெற்றியாய் வாழ வேண்டுமானால், 1 எபேசியர் 6:10 கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும். 2 தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். தரித்துக்கொள்ள வேண்டிய ஆயுதங்கள் உண்டு, எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆயுதங்களும் உண்டு. இந்த வருஷத்திலே ஒரு 5 ஆயுதங்கள் தரித்து கொள்ள வேண்டியது, 2 ஆயுதங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது. இதில் நாம் கடைசியாக எபேசியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை தியானித்து வருகிறோம். பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நெல்லுங்கள். கடந்த வாரம் நான் சொன்னேன், விசுவாசம் ஒரு ஆவிக்குரிய சட்டம். விசுவாசத்தினால நமக்கு பிழைப்பு இருக்கிறது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எவ்வளவு கடினமான, எவ்வளவு ட்ரையான, எவ்வளவு மோசமான நிலைமையில் இருந்தாலும் எதிர்காலம் இருக்கிறது. நல்ல வாழ்வு நமக்கு முன்பதாக இருக்கிறது. எதன் அடிப்படையில்? கிறிஸ்து இயேசுவின் மேலே, அவருடைய வார்த்தையின் மேலே வைக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் நமக்கு வாழ்வு இருக்கிறது. அப்படியானால் விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்றால் என்ன? இதை குறித்து கடந்த சீரீஸுக்கு முந்தின சீரீஸில் அஸ்திபாரமாக ஒரு காரியத்தை பார்த்திருக்கிறோம். எபிரேயர் 11 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் என்பது நமக்கு தெரியாது, டெஃபினிஷன் தேவையில்லை. காணப்படாதவைகளின் நிச்சயம், அதை இப்படி சொல்கிறத விட காணப்படாதவைகளின் நிச்சயத்தில் வாழ்வது. லைட்டாக சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். காணப்படாதவைகளின் நிச்சயத்தில் வாழ்வதுதான் விசுவாசம். காணப்படாதவைகள் எது? அந்த நிச்சயத்தில் எப்படி வாழ்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனம், எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வாக்கு தத்தங்கள், தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாக இருக்கிறது. அது காணக்கூடாததாக ஆவி உலகத்திலே அது ஆசீர்வாதங்களாக நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1:3 படி. நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம், பாரங்களை சந்திக்கிறோம், போராட்டங்களை சந்திக்கிறோம், நெருக்கங்களை சந்திக்கிறோம். அதன் மத்தியில் வேதம் சொல்லுது, காணப்படாதவைகளை யார் நோக்கி இருக்கிறார்களோ, காணப்படாதவைகளை நிச்சயத்தில் எவர்கள் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு காணப்படுகிற சூழ்நிலைகள் மாறிவிடும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கொரிந்தியரில் வாசிக்கிறோம், காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படுகிறது என்னது? கடன், வியாதி, நெருக்கம், கஷ்டம், போராட்டம், குறைவு, தடைகள், வேலை இல்லாத காரியம், குழந்தை இல்லாத காரியம், திருமணம் முடியாத நிலைமைகள், பிஸ்னஸில் பிரச்சனை, இதெல்லாம் காணக்கூடியவைகள். ஆண்டு சொல்கிறாரு, எப்பா காணப்படாதவைகளின் நிச்சயத்தில் நீ வாழ்ந்தால் அதுதான் விசுவாசம். அதனால உனக்கு பிழைப்பு உண்டு. அதை விட ஒரு அருமையான வசனம் சொல்லுகிறது, காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். நமக்கு இருக்கிற உபத்திரத்துக்கு பெயர் லேசான உபத்திரவம். இது சீக்கிரத்தில் நீங்கணும் அப்படின்னா, காணப்படுகிற பிரச்சனை நடுவில் காணப்படாதவைகளின் நிச்சயத்தில் வாழணும். எது காணப்படாதது? வாக்கு தத்தங்கள், தேவனுடைய வார்த்தைகள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், ஒருவேளை இந்த
இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் குழந்தை இல்லாமல் அவமானத்தில் தலைகுனிந்து வாழலாம், நிந்தையில் தலைகுனிந்து வாழலாம். ஆனால் உங்களுக்கு நச்சது என்ன தெரியுமா? காணப்படுகிறது குழந்தை இல்லை. மருத்துவர் சொல்லிவிட்டார், உங்களுக்கு குழந்தை இருக்க சான்ஸே இல்லை, அவ்வளவு மோசமான நிலைமை உங்கள் சரியாக காணப்படுகிறது, குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். இதனால் அநேக மனிதர்களால் அவமானப்பட்டிருக்கலாம், நிந்திக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்லட்டுமா? விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் என்பது காணப்படாதவர்களின் நிச்சயத்தில் வாழ்வது. காணப்படாதவைகள் இது வாக்குத்தத்தங்கள், அதேவுடைய வார்த்தைகள். இப்போ வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? சங்கீதம் 128 நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர்களுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். பிள்ளைன்னு சொல்லல, பிள்ளைகளின் பிள்ளைகள். அதாவது குழந்தை இல்லாத உங்களுக்கு குழந்தைகளை கொடுத்து மினிமம் 2 பிள்ளைகளாவது இருக்க வேண்டும். பைபிளில் ஒரு இடத்துல கூட பிள்ளை என்று போடப்படவில்லை, பிள்ளைகள் என்று வருகிறது. ஸோ மினிமம் 2 பிள்ளைகள் இருப்பது தேவசித்தம். ஸோ ஒரு 2 பிள்ளைகள் அப்படின்றா 2 பிள்ளைகளை நீங்கள் பெற்று அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து அவர்களின் பிள்ளைகள், அதாவது உங்கள் பேர பிள்ளைகளை காண்பாயின்னு வேதம் சொல்லுது. ஒருவேளை ஜான் வெஸ்லி என்ற ஒரு எழுப்புதல் பிரசங்கியார் இருந்தார், அவருடைய பெற்றோருக்கு 19 பிள்ளைகள் என்று நான் அறிந்தேன். ஒருவேளை 19 பிள்ளைகள் என்றால் 19 பிள்ளைகளுக்கும் திருமணம் முடிந்து அவருடைய பிள்ளைகளை, அதாவது உங்களுடைய பேர பிள்ளைகளை 19 பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்கிற வரைக்கும் நீ இருப்ப, சாவான்னு சொல்லலை. அப்படின்னா இன்னைக்கு நிந்த இருக்கலாம், அவமானம் இருக்கலாம், அநேகர் உங்களை காயப்படுத்தலாம், சொல்லால காயப்படுத்தலாம். ஆனால் பைபிள் சொல்லுது, மகனே மகளே, உனக்கு எதிர்காலம் இருக்கிறது, நல்ல வாழ்க்கை இருக்கிறது, உனக்கு நல்ல பிரகாசமான வாழ்க்கையை நான் வச்சிருக்கிறேன். எதில் தெரியுமா? என் மேலே, என் வார்த்தையின் மேலே நீ வைக்கிற விசுவாசம். விசுவாசம் என்றால் என்ன? காணப்படாதவைகளின் நிச்சயத்தில் வாழ்வது. காணப்படாதது என்ன? தேவனுடைய வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள். வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். இப்போ 24 மணி நேரமும் ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டு எனக்கு பிள்ளைகளை கொடுத்துட்டீங்க, நான் என் பிள்ளைகளின் பிள்ளைகளை காணப்போகிறமைக்கா நன்றி ஏசப்பான்னு சொல்லி 24 மணி நேரமும் பிள்ளைகளோடே நீங்கள் வாழணும். அந்த பிள்ளைகளை பார்க்கணுமாம். காணப்படுகிறது அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, பார்க்கிற நமக்கு, அதில் வாழ்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் மலடின்னு சொல்லி உங்களை கேவலப்படுத்துகிறாங்கல்ல, நிந்திக்கிறாங்களா, இதை பட்ட சீக்கிரம் உங்களுக்கு மாறப்போகுது. உங்கள் கண்ணீர் களிப்பாய் மாறப்போகுது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகுது. எப்போ தெரியுமா? நீங்கள் காணப்படாதவைகளின் நிச்சயத்தில் வாழணும். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் கடன் பிரச்சனைனால கண்ணீரோடு வாழலாம். எப்படி நான் கடன் அடைக்க போகிறேன், எப்படி என் பிள்ளைகளை கரையேற்ற போகிறேன், என் கடன் நாளுக்கு நான் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, அடைப்பதற்கு என்று ஒரு சான்ஸ் இல்லை, ஒரு வழி இல்லைன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு பிழைப்பு இருக்கிறது, நல்ல எதிர்காலம் இருக்கிறது. எதன் அடிப்படையில்? தேவன் மேலே, தேவனுடைய வார்த்தையின் மேலே. தேவனும் அவருடைய வார்த்தையும் ஒன்றுதான். அதன் மேலே வைக்கிற விசுவாசம் உங்கள் கடனை விரட்டி அடிக்கும். விசுவாசம் என்றால் என்ன? காணப்படாதவைகளின் நிச்சயத்தில் வாழ்வது. விசுவாசம் என்றால் என்ன? காணப்படுகிறவர்களை அல்ல, காணப்படாதவர்களை பார்க்கிறவர்கள், நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கள் லேசான உபத்திரவம். சரி, காணப்படுகிறது கடன் பிரச்சனை. ஒருவேளை நம்முடைய அறிவீனத்தினால, நம்முடைய குறைவினால கடன் வந்திருக்குமானால் அதை அறிக்கை செய்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, நான் என் தப்பு தான், நான் மன்னிச்சிருங்க. இனி எந்த சூழ்நிலையிலும் மரணமே வந்தால் கூட நான் கடன் வாங்க மாட்டேன் ஆண்டவரே. வெறும் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, கடன் வாங்கி நான் எந்த ஆகாரத்தை உட்கொள்ள மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி முதல்ல பொருத்தனை பண்ணுங்க, மன்னிப்பு கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, காணப்படுகிறது கடன் பிரச்சனை, காணப்படாதது தேவனுடைய வார்த்தை, வாக்குத்தத்தங்கள். வார்த்தை என்ன சொல்ல தெரியுமா? நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். 2 கொரிந்தியர் 8:9 நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படிக்கு ஐஸ்வர்ய சம்பன்னராக இயேசு கிறிஸ்து நம் நிமித்தம் தரித்திரரானார். சிலுவையிலே நம்முடைய எல்லா தரித்திரத்தையும் அவர் அள்ளி மேலே போட்டுக்கொண்டு அவருடைய ஐஸ்வர்யத்தினால நம்மை நிறைத்து விட்டார். ஸோ இந்த வசனங்களெல்லாம் விசுவாசித்து அதில் நீங்கள் வாழ வேண்டும். காணப்படாதவைகளின் நிச்சயத்தில் வாழ வேண்டும். அதாவது உங்கள் கடனெல்லாம் அடைச்சி அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுப்பதை, உங்கள் களஞ்சியம்லாம் நிரம்பி வழியுமா. தசமபாகம் தேவனுடைய ஆலயத்தில் பண்டக சாலையில் திருவந்து கம்யூனியன் சர்வீஸ் எடுக்கிற அந்த திருச்சபைக்கு அந்த மேய்ப்பன் கையில் உங்களுடைய தசமபாகத்தை கொடுக்கிறவர்களாக இருந்தால் மல்கியா 3:10 நீங்கள் விசுவாசிக்கலாம்.
காணப்படாத நிச்சயத்தில் வாழலாம். தசமபாகங்களை பண்டகசாலையில் கொடுக்கும்போது வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்களாமல் போக மட்டும் உங்கள் ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் வர்ஷிக்க மாட்டேனோவென்று இதனால் என்னை சோதித்து பாருங்கள். இப்போ நீங்கள் தசமமாக கொடுக்குற நபராக இருந்தீங்கன்னா இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கலாம். உங்கள் களஞ்செல்லாம் நிரம்பி வழிகிறத, அந்த வழிகிறத நிச்சயத்தில் வாழணும். உங்கள் களஞ்செல்லாம் நிரம்பி வழிகிறத நோக்கி இருக்கிற பார்க்கணுமாம், அதிலே வாழணுமாம். களஞ்சியம்னா என்னது? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். உங்கள் களஞ்செல்லாம் நிரம்பி வழியும். விசுவாசிக்கிறீங்களா? இதுதான் விசுவாசம். காணப்படாதவர்களின் நிச்சயத்தில் வாழ்வது. வசனம் சொல்கிறத சின்ன பிள்ளை போல கேட்கணும், சின்ன பிள்ளை போல ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அது எப்படி? நானே படாத பாடுபடுறேன், அடுத்த வேளை ஆகாரத்துக்கு வழி இல்லை, வீட்டு வாடகை கொடுக்க முடியல, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, நான் எப்போ என் களஞ்சம் நிரம்புமா, ஏன் களஞ்சம் நிரம்பி வழியுமா, நான் அநேக ஜாதி கடன் கொடுப்பான்னா நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 7 ஜென்மானாலும் உங்கள் கடன் மாறாது. உங்கள் சூழ்நிலைமை எவ்வளோ மோசமாக இருந்தாலும், எவ்வளோ கடினமாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரை துதிங்க, அந்த காணப்படாத நிச்சயத்தில் வாழுங்க. எவ்வளோ நேரம் வாழுன்னு தெரியுமா? இரவும் பகலும் வேதம் சொல்லுது. வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானம்னா சிம்பிளாக சொல்கிறேன், தேவன் உங்களை பற்றி என்ன சொன்னாரோ, உங்கள் பிள்ளைகளை பற்றி, சுகத்தை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி, குடும்ப வாழ்க்கையை பற்றி என்ன எழுதி வைத்திருக்கிறாரோ அதிலே வாழணும். என்ன சொன்னாரோ அதிலே வாழணும். அதாவது வாழணும் என்பதை விட அந்த வார்த்தைகளை இரவு பகலும் திரும்ப திரும்ப நினைக்கணும், சிந்திக்கணும். தியானம் என்றால் வேதம் உங்களை பற்றி என்ன சொல்லுதோ, திருச்சபை பற்றி என்ன சொல்லுதோ அந்த வாக்கு தத்தங்களை திரும்ப திரும்ப சிந்திப்பது, திரும்ப திரும்ப யோசிப்பது, திரும்ப திரும்ப நினைப்பது தான் தியானம். ஏன், எதற்கு, எப்படி, எங்கே, யாருக்கு இந்த வசனம் சொல்லப்படுது என்பதை கற்றுக்கொள்வதெல்லாம் ஆராய்ச்சி. ஆனால் வேதம் என்ன சொல்லுதோ வாக்கு தத்தங்கள் அதை தான் ராப்பகலாக யோசிக்கணும். ஆனால் நாம் என்ன செய்ய தெரியுமா? எது நமக்கு இல்லையோ, எது நமக்கு பிரச்சனையோ அதை தான் யோசிப்போம். இது மனித இயல்பு. ஐயோ நான் கடன் எப்படி அடைக்க போகிறேன், ஐயோ என் பிள்ளை எப்படி கரையேற்ற போகிறேன், ஐயோ எப்படி என் வியாதி, ஐயோ எப்படி என் பிரச்சனை, இதை தான் யோசிப்போம். ஆனால் வேதம் சொல்லுது, எப்பா இரவும் பகலும் உன் பிரச்சனை நினைக்காத, காணப்படுகிறது இல்லை, காணப்படாத என் வார்த்தைகளை நினைத்து கொண்டே இரு, நினைத்து நினைத்து துதி, சோத்திரம் பண்ணி கொண்டே இரு. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் என்ற வார்த்தைக்கு 4 அர்த்தம் இருக்குது எபிரேய மொழியில். 1 அதிர்ஷ்டசாலி, 2 சந்தோஷமாக இருக்கிறவன், 3 மற்றவர்களால் பொறாமைப்படக்கூடியவன், 4 ஆசீர்வதிக்கப்பட்டவன். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. ஸோ நீங்கள் காணப்படுகிறதை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்திலே நீங்களும் நேசரபத்திரவம். காணப்படுகிறவைகள் அனித்தியமானது, கடன், கஷ்டம், நெருக்கம், நிந்த, அவமானம் எல்லாம் அனித்தியமானது, மாறக்கூடியது. ஆனால் காணப்படாதவைகளோ நித்தியமானது. காணப்படாதவனுடைய வாக்கு தத்துவம். ஸோ இரவும் பகலும் இந்த வாக்கு தத்துவத்தின் அடிப்படையில் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி விட்டதாக விசுவாசித்து அதிலே வாழ பழகுங்கள். நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்கள், துதித்து கொண்டே இருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் வாழ்க்கை ஜெயமாய் மேன்மையாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. மகிமை மாட்சிமை நிறைந்த அன்பு தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் விசுவாசத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, காணப்படாத நிச்சயத்தில் வாழ்ந்து, காணப்படாத வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் வாழ்ந்து, அவைகளை நினைத்து துதித்து ஸ்தோத்தரித்து வெற்றியுள்ள ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.